குழந்தைக்கு 3 வயசு கம்ப்ளீட் ஆகுது. இப்போ கொண்டு போய் பிளே ஸ்கூலில் விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அவங்க அம்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுனால ஆஃபீஸுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ கணவரை பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னா இவர் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே 8:30-9 மணி ஆகும். இப்போ குழந்தைய யார் பார்த்துக்குவா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி வந்திருக்கு. அப்போ டே கேரில் கொண்டு போய் விடலாம் அப்படின்னா 13 மணி நேரம் யார் டே கேரில் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கணவருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அம்மா உனக்கு சிட்டியெல்லாம் செட் ஆகாதம்மா, நீ கிராமத்தில் தம்பி கூடவே இரு அப்படின்னு 6 மாதத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த ஒரே வாரத்தில் அம்மாவை அனுப்பி விட்டது ஞாபகத்துக்கு வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா வீட்டுக்கு வந்துருமா அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு தான் இவன் கூப்பிட்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சும் அந்த அம்மா வந்து வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு வீட்டோடய இருந்திருக்காங்க. இது பல இடங்களில் நடந்துட்டு இருக்க விஷயம். அந்த நபர் மாதிரி ஒரு சில பேர் தன்னோட தேவைக்காக மட்டுமே பெத்தவங்களை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரமா தெரிஞ்ச அம்மா அப்பா நமக்கு தேவை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே கடவுளா தெரியுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுயநலம் இல்லாம வேற என்ன? இங்க கூப்பிட்ட உடனே கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. ஆகா என் புள்ள கஷ்டப்படுவானே, என் பொண்ணு கஷ்டப்படுவாளே அப்படின்னு அவங்கள வந்து நின்றுவாங்க. ஆனா அவங்களோட பாசத்தை நம்மளோட தேவைக்காக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. பெரியவங்களோட அரவணைப்பும் அன்பும் அனுபவமும் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறது நமக்கு நன்மை மட்டும்தான்.